பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோடு அப்பத்தாவுடைய பிறந்தநாளுக்கு பரிசு கொடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே கொடுக்க சொல்லுவாங்க. சக்தி இருந்துட்டு நீங்கள் வாங்கன்ட்டு அவங்க சொந்தக்காரங்கலேருந்து எல்லாருமே கூப்பிட்டு கொடுக்க வச்சிடறாங்க. கடைசி வரைக்கும் அவங்க பரிசு கொடுக்குற இடத்துக்கு இவங்களை விடுறதே கிடையாது. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி. இவங்க வேணும் தான் இப்படி பண்ணுறாங்கன்றது தெரியும், ஆனால் இருந்தாலே எதுவும் பண்ண முடியாது நம்மளாலன்ட்டு அவங்க சைலண்டாகவே இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் கோவம் அரிசி வெளியே வந்துடுவாங்க. டி குமார் போய் ஒத்தையை கூப்பிட்றானே குமார் அரிசி பின்னாடி போகிறாங்க. நான் ஒன்று சொன்னால் இவன் ஒன்று செய்கிறான் போகிறான், அவங்க அப்பனை மாதிரியே இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாகிறாங்க. அதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்பத்தாவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா ஃபோட்டோ எடுக்க குழலி வந்துடுவாங்க. ஏன்டி வெளியே வந்தது அப்படின்னா உள்ள சும்மா எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்கு, சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீ எதுக்குலாம் வந்த, நானும் ஃபோட்டோவில் ஜாயின் பண்ணிக்கலாம் தானே வாங்க. உடனே குழலி இங்கே பாருங்க உள்ள அப்பத்தா கூப்பிட்றாங்கன்னு குழலியும் கூப்பிடுவோம் அப்படியே போயிடுவாங்க. நம்ம 2 பேர் எடுக்கலாமா, சரி நானும் சேர்ந்து எடுக்கலாமா அப்படின்னு சரணம் வந்துடுவாங்க. 3 பேர் சேர்ந்து எடுக்கலாமா, டே என் தங்கச்சிக்கிட்ட பிரச்சனை பண்ணாதானே கேட்கவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து அரிசியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இவன் வேற எப்போ பார்த்தாலும் வந்துடுறான் அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க. அதுக்கப்புறமா கோமதி நீ வாமான்றாங்க, நீ என் பொண்ணு தானே, மாப்பிள்ளை பேத்தி பேருங்க எல்லாரும் வாங்கன்றாங்க. அப்பதான் இன்னும் சொந்தக்காரங்க இருக்காங்க, டே அவளே என் பொண்ணு தான் சரியா, அவள் நான் கூப்பிட்டு வந்தவன் சைலண்டாக இருன்றாங்க. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, என் பொண்ணுக்கிட்ட நான் பேசணும், சரி ஓகே அப்படின்ட்டு மற்ற ரிலேஷன் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அப்பதான் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பேத்தி பேரண்ட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பாண்டியனுமே வாழ்த்து சொல்றாங்க. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஏன்னா நீங்க வருவீங்களா வரமாட்டீங்களான்ட்டு ஒரு இதோட தான் இருந்தானே, இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா மனசே நிறைஞ்சு போச்சு அப்படின்ட்டு அப்பதான் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. நீங்க வந்ததை என்னால் கொஞ்சம் நம்ப முடியலன்னு அப்பதான் எங்களால் முடிஞ்ச ஒரு பரிசு அப்படின்ட்டு கோமதி தராங்க. அம்மா பிடிச்சிருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தங்க வலையில போட்டு விடுறாங்க. அம்மா நான் உனக்காக எவ்வளோ செஞ்சுருக்கேன், எவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்கேன், இந்த வளையல் மாத்திரம் வளையல் தான் அப்படின்றாங்க. டே எனக்கு என் பொண்ணு போட்டா எனக்கு அது பிடிச்சிருக்குடா அப்படின்றாங்க. தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதுன்னுவாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ காசு சும்மா வந்துச்சா, அது நம்மளோட சொந்தக்காரங்க மட்டும் எடுக்க வேண்டியது, உங்களுடைய ஃபோட்டோ ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரி ஃபோட்டோகிராஃபரை வர வச்சுருப்பாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபரை எடுக்க சொல்கிறாங்க. கதிரி சூப்பர்டா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மெமரிஸாக இருக்காங்க எல்லாரும். ராஜி அவங்களுடைய அம்மா கிட்ட பேசுகிறாங்க. நான் பேசுறதில்ல அம்மா, சரிம்மா நீ கூப்பிட்டு நான் வரலன்னு தானே கோவம், சரி அதே இடத்துல அப்பாவை விட்டு நீ போயிருப்பியா சொல்லுமான்றாங்க. கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன் தானே மான்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படிம்மா என்னால் மட்டும் போக முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கதிர அது புருஷன் என் உள்ளங்கையில் வச்சு தாங்காருமா, எப்படிம்மா என்னால் விட்டு போக முடியும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பத்தா கூப்பிட்றதுனால அப்பத்தாக்கு வாழ்த்துக்களை சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன என் பேரை நல்லா பார்த்துக்கிறாங்களா, எப்படி உங்களை மாமா பார்த்துக்கணுங்களோ அப்படி பார்த்துக்கினாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தாத்தா எப்படி பார்த்துக்கணுங்களோ அந்த மாதிரி என்ன பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு 5 நிமிஷம் இருங்க, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது, என்ன அது அப்படின்வாங்க. பாட்டி கையில் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க ஃபோட்டோ ஃப்ரேம். அதை பார்த்த பாட்டிக்கு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க.